ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு கட்டிங் பிளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். அதோட என்னோட டெய்லி ஒர்க்கு, என்ன டெய்லி வந்து இந்த கடைக்கு போகிற ரொட்டீனு, இது எல்லாத்தையும் வந்து நான் இன்றைக்கி உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேத்துக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும்னு. எனக்கு என்னோட தொழில் ரொம்பவே பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 லைனிங் ப்ளவுஸ் ப்ளஸ் அதோட ஒரு 2 சாதா ப்ளவுஸ் எல்லாம் கட்டிங் ஒர்க் இருக்குது. அந்த கட்டிங் ஒர்க் தான் வந்து பார்த்துட்ருக்கேன். மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 4 சாதா ப்ளவுஸும் ஒரு லைனிங் ப்ளவுஸும் வந்து ஸ்டிச் பண்ணேன். அதுக்கு அடுத்தது வந்து சரி அதுக்கப்புறம் கண்டினியூவாக வந்து நாளைக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கட் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து கட்டிங் போட்டுட்ருக்கிறேன். ஒரு செயலை நம்ம செய்யணும் அப்படின்னு தொடங்கிட்டோம் அப்படின்னா அதுக்காக நம்மளும் வந்து சில தியாகங்கள் வந்து செஞ்சு தான் ஆகணும். அப்படி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சுத்தமாக வந்து டிவி பார்க்குறது அப்படிங்கிறதே வந்து கட் ஆகிடுச்சு. டிவியும் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ வீட்டில் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கும்போது ஈவினிங் டைமில் சீரியல்ஸ் வந்து பார்ப்பேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து சுத்தமாகவே வந்து டிவி பார்க்குறது கட் ஆகிடுச்சு. அந்த சண்டே ஒரு நாள் மட்டும்தான் வந்து மூவி ஏதாவது வந்து பார்க்குறது. அப்பயுமே வந்து நான் ஏதாவது வந்து எந்த ஒரு படமாவது வந்து நம்ம வந்து தைக்காம உட்காந்து முழுசாக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் வந்து அது நினைக்கிறதோட மட்டும் சரி. ஆனால் என்னோட கை நம்ம சும்மா உட்காந்துருக்கிற நேரம் தைக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நான் அப்படியே உடனே போய் வேலை இல்லை அப்படின்னா உட்காந்து டிவி மட்டும் பார்க்கவே மாட்டேன். அப்படியே போய் தைக்க ஆரம்பிச்சிருவேன். அந்த மாதிரியே தான் இருக்கும். இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சண்டே எதுவுமே தைக்காம சும்மா உட்காந்துருக்கிறப்ப வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஒரு மாதிரியாக இருந்தது. நான் வீட்டில் தைச்சிட்டு இருந்த இடத்தையெல்லாம் பார்க்கும்போதே வந்து ஒரு மாதிரியாக இருந்தது. இவ மிஷின்லாம் போட்டிருந்தேன் எவ்வளோ நல்லா இருந்தது அப்படின்னு. சரி அடுத்ததாக நம்ம வந்து கடைக்கு எடுத்துகிட்டு போனதும் பரவாயில்ல தானே. டெய்லியும் நம்ம ஒர்க் பண்ணுறோம். அப்போ ஒன் டே வந்து சண்டே வந்து ஹாலிடேவாக இருந்தது அப்படின்னா நமக்கும் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து அப்படியே மனசை தேத்திக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே வந்து தூங்கி எழுந்திரிச்சோன்னே அந்த ஃபஸ்ட்டு அந்த மிஷினை தான் வந்து பார்க்கறது. அதே மாதிரி நைட்டு போய் படுக்க போகிறதுக்கு முன்னாடியும் அந்த மிஷினை தான் வந்து பார்த்துட்டு படுக்கிறது. இதே மாதிரி ஏதாவது ஒர்க் இருக்கும் எப்பயுமே. அதையும் வந்து மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அது எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக காலையில் நேரமாலாம் எந்திரிக்கிறது கிடையாது. நான் ஒரு நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6:30 7 அந்த டைமுக்கு தான் வந்து எந்திரிக்கிறது. ஆனால் வந்து இப்போ கடைக்கு போக ஆரம்பித்ததுக்கு அப்புறமேலு ஒரு 5:30 மணி 5:45 அந்த டைமுக்கெல்லாம் எந்திரிச்சு சீக்கிரமாக வந்து வீட்டில் இருக்கிற ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு குழந்தைங்களையும் அனுப்பிச்சிட்டு நானும் வந்து ஒரு 8:30 9க்குள்ளார வந்து 9 9:30க்குள்ளார வந்து ரெடி ஆயிடுறது. எப்படியாவது சீக்கிரமாக இருக்கிற வேலை எல்லாமே குயிக்காக வந்து முடிச்சுட்டு ஒரு 9:30க்கெல்லாம் ரெடி ஆகிட்டேன் அப்படின்னா வந்து வீட்டிலேருந்து 9:30 மணிக்கு கிளம்பிட்டா 10 மணிக்கு வந்து கடைக்கு போயிடலாம். 10 மணி தவறாமல் வந்து அந்த கடையை ஓப்பன் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து வச்சுருக்குது. இன்னுமே வந்து ஒரு 9 மணிக்கு கூட நம்ம போய் ஓப்பன் பண்ணலாம். ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமாக ரெடி ஆகிற மாதிரி இருக்கும். அதை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து திருத்திக்கலாம். ஏன்னா எடுத்தோடனே நம்மளால வந்து போக முடியாது இல்லைங்களா. இப்போ நம்ம வந்து போகலாம் எடுத்தோடனே வந்து ஒரு 8 நாளைக்கு ஒரு 9 மணிக்கு அந்த மாதிரி எல்லாம் வந்து தொடர்ந்து போகலாம். ஆனால் வந்து அது பார்த்தீங்க அப்படின்னா அந்த வச்ச ஆசைக்காக நம்ம வந்து அந்த குயிக்காக ரெடி ஆகி போகிறது. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கடை வச்ச உடனே நேரமாக எந்திரிச்சு போய் கடை திறக்கிறது ரொம்ப லேட்டாக சத்து. அதுவே கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அப்புறம் வந்து ரொம்ப லேட்டாக போய் திறக்கிறது, சீக்கிரமாக கடையை சாத்திடுறது அந்த மாதிரி பழக்கமெல்லாம் இருக்கும். அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. ரெகுலராக நமக்குன்னு ஒரு டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். அந்த டைமுக்கு வந்து நம்ம கடையை ஓப்பன் பண்ணி கடையை வந்து சாத்தணும். இந்த ஷாப் சாத்தணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் வந்து தெரியும். இந்த டைமுக்கு வருவாங்க, இந்த டைமுக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது. அதனால் அந்த டைமிங் வந்து எப்பயுமே நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒர்க்கே இல்லை சும்மா இருக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் நேரமாவது வந்து கடையில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து தெரியும் மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே. ஏன்னா நீங்கள் புதுசாக வைக்கும்போது அந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும். கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து தெரிவிக்காது. எனக்கு ஆர்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு டாப் வந்து ஸ்டிச் பண்ண வந்தது. அந்த டாப் இன்னும் வந்து டெலிவரியே கொடுக்கல. கஸ்டமர் வந்து அடுத்த நாளே கொடுத்தா கூட நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து இல்லை நீங்கள் நான் அடுத்த நாளே ரெடி பண்ணிட்டு சொன்னேன். ஆனால் கஸ்டமர் வந்து இன்னும் வாங்கலை. கஸ்டமர் வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து கொடுங்க
நான் வந்து இப்போ 350 ஆகுது அப்படின்னா 250 கொடுத்துட்றேன். அந்த ₹100 ஒரு 2 டேஸ் கழிச்சு நான் தரேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. இல்லைங்க, அந்த மாதிரியெல்லாம் கொடுக்கறது கிடையாது. நீங்கள் கோவிச்சுக்காதீங்க, முழு காசையும் வந்து கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் சொல்ல தயங்கணும் அப்படின்னா இதே மாதிரியே ஒருத்தர் 2 பேர் ஆவாங்க, 2 பேர் 3 பேர் ஆவாங்க. அந்த மாதிரி வந்து அப்படியே அவங்க வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் போவாங்க. அப்போ இன்னொருத்தவங்க தெரிஞ்சவங்களுக்கு அவங்க வந்து சொல்லும்போது சரி நம்ம கடை தான் வாங்கிக்கலாம் வாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் வந்து அந்த மாதிரி வந்து கூப்பிட்டு வருவாங்க. அதனால ஆரம்பத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி யாருக்குமே கொடுக்காம நீங்கள் வந்து உங்களுக்கு யார் செட் ஆகுறாங்களோ அந்த மாதிரி கஸ்டமருக்கு மட்டும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னாவே வந்து போதும். நான் அதுக்காக வந்து எதுவுமே வந்து ஃபீல் பண்ண கிடையாது. ஏன்னா வந்து நம்ம ஒரு தொழில் வேலை செய்கிறோம் அப்படின்னா அதை முதல்ல நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும். நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணி அதுக்கான மரியாதையை நம்ம கொடுத்தா மட்டும்தான் வந்து மற்றவங்களும் அதை வந்து மதிக்கிற மாதிரி வந்து நடந்துப்பாங்க. ஒரு சில இடத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைலர்ஸ் அப்படின்னாவே வந்து எவ்வளோ ஒரு ரிச்சான ஒரு மதிப்பும் வந்து கொடுக்குறாங்க. ஒரு சில இடத்துல எல்லாம் வந்து ரொம்ப இதாக சாதாரணமாக நினைக்கிறாங்க. இப்போ ஒரு டெலிவரியே வந்து கொடுக்க போகிறப்ப கொடுத்துருங்க, காசு அப்புறம் வந்து வாங்கிக்கோங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் வந்து கொடுக்கறது கிடையாது. நீங்கள் வந்து அமௌண்ட் இவ்வளோ ஆச்சு ரெடி பண்ணிட்டு சொல்லுங்கள், நாங்கள் வந்து கொண்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லிடுறது. ஏன்னா அவ்வளோ ஒரு இதாக இருக்குது. ஒரு இடத்துல போய் துணி வாங்கிட்டு அவங்க வந்து இல்லை காசு அப்புறம் தரேன், இல்லை அப்புறம் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியுமா? முடியாது. வேறு ஏதாவது போய் கடையில் ஏதாவது வாங்கிட்டு திங்ஸ் வாங்கிட்டு அந்த மாதிரி சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் வந்து அந்த டெய்லர் கடைக்கு வந்தால் மட்டும்தான் வந்து இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறது. ஒரு சில கஸ்டமர்ஸ் எல்லாம் ட்ரெஸ்ஸையும் வாங்கி வச்சுட்டு காசு வந்து இவ்வளோதான் இருக்குது, மீதி அப்புறம் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து சொல்லுவாங்க. ஐயோ இல்லைங்க, நீங்கள் கொடுத்த காசுக்கு உண்டான துணியை மட்டும் வாங்கிக்கோங்க, மீதி வந்து என்கிட்டயே இருக்கட்டும், நீங்கள் கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு நான் கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறது. ஏன்னா ஒவ்வொன்றையும் நம்ம தான் வந்து அவங்களுக்கு பழக்கிடுறோம். நம்ம வந்து ஆரம்பத்தில் கொடுத்து பழகிட்டோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு அதே வந்து பழக்கமாக போயிடும். சரி சொன்னால் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து நினச்சிப்பாங்க. அதுக்காக நீங்கள் புதுசாக கடை வைக்கிறீங்க அப்படின்னா யாருக்குமே வந்து ஃபஸ்ட்டு பாக்கியே வந்து கொடுக்காதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி ஒர்க் வந்து ஒரு மார்னிங் வந்து ஒரு 10 போனோம் அப்படின்னா வந்து அதுக்கப்புறமேல வந்து ஒரு 12 மணிக்காட்ட ஒரு டீ டைமு, அதுக்கப்புறம் வந்து 2 to 3 வரையும் ஒரு லஞ்ச் டைம் 1 ஹவர் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே வந்து திருப்பியும் வந்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் ப்ராப்பராக அப்படியே வந்து பண்ணிட்டு இருக்கிறது. நைட் வந்து ஷாப் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7 மணிலேருந்து 8 மணி வரையும், அதாவது அந்த டைமுக்குள்ளார கொஞ்சம் ஒர்க் இருந்தது அப்படின்னா 8, 8:15, 8:30 வரையுமே ஸ்டிச் பண்ணுவேன். கொஞ்சம் ஒர்க் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஒரு 7:30 அந்த மாதிரி வந்து டைமுக்கும் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறது. கொஞ்சம் ஏன்னா நம்ம அங்கேருந்து லாங்கில் வரணும், குழந்தைங்க வீட்டில் இருக்கிறாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக காலையில் போய் கடை ஓப்பன் பண்ணுறோமோ அது வந்து பரவாயில்ல. காலையில் சீக்கிரமாக ஓப்பன் பண்ணிட்டு ஈவினிங் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கூட நம்ம வந்து சாத்திக்கலாம். அதை தான் வந்து அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு வாரமாக பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு டைமுக்கு போய் கடை திறக்கிறது, கடையை க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய டாஸ்க்காக வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் அப்படின்னு ஒரு கஸ்டமர் வந்து ஒரு சாதா ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி வாங்கிட்டு போனாங்க. அதில் வந்து கொஞ்சம் லூஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி வந்து அந்த கஸ்டமர் வந்து அந்த லூஸ் ப்ராப்ளம் வந்து அது மட்டும் வந்து இந்த மாதிரி இதில் கரெக்ஷன் பண்ணியிருக்கேன், இந்த அளவுக்கே வந்து இன்னொரு சாதா வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. அது எனக்கு ரொம்பவே வந்து ஒரு ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா நம்ம வந்து யாருமே வரல அப்படின்னு வந்து நம்ம நினைக்கவே கூடாது. நேத்தித்தை விட நேற்று ஒருத்தர் வந்து கேட்டு போனாங்களா, இன்றைக்கி 2 பேர் வந்து கேட்டு போயிருக்கிறாங்களா, தைச்சு வாங்கிட்டு போனவங்க ஒரு ஆர்டர் வந்திருக்குதா, ஒவ்வொரு விஷயம் நடந்தால் கூட அதை நீங்கள் வந்து அதை ரொம்ப வந்து ஒரு இதுதான் நடந்தது, என்ன இப்படி இருக்குது அப்படின்னு வந்து ஒரு நெகட்டிவ் தாட் வந்து வச்சுக்காம அதை நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவாக வந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த இடத்துலயே நம்ம அப்படியே தேங்கி போய் நின்றுவோம். அதுக்காக தான் கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க அப்படிங்கிறது. ஏன்னா என்னோட தொழில் மேலே எனக்கு இருக்கிற நம்பிக்கையை தான் நான் வந்து என் மேலேயும் என்னோடய தொழில் மேலேயும் இருக்கிற நம்பிக்கையை தான் நான் வந்து சொல்கிறேன். எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வருவாங்க. இது நாள் வரையும் பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்கிட்டு போனவங்க யாருமே வந்து என்னோடய ஸ்டிச்சிங் வந்து எந்த குறையுமே வந்து சொன்னது கிடையாது. ஏதாவது ஒரு சில இடத்துல அவங்களுக்கு ஏதாவது நான் வாங்குகிற அமௌண்ட்டு செட் ஆகாமல் இருந்திருக்கலாம், இல்லை நானாக வந்து அவங்கள வந்து ஸ்டிச் பண்ணாமல் இருந்திருப்பேன் அவங்களுக்கு, இல்லை அவங்க நமக்கு வேணாம், சரியாக அமௌண்ட்டு தர்றதில்ல, அந்த மாதிரி நானாக வந்து ஏதாவது ரீசனால் அவங்கள வந்து தைக்காம விட்டுருக்கலாம். அந்த மாதிரி வந்து தான் வந்து இருந்திருக்க ஒழிஞ்சு
கஸ்டமர்ஸ்ன்னு வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வந்து சொன்னதில்ல. அப்படியே ஒரு சிலருக்கு யாருக்காவது ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்திருந்தாலும் நான் வந்து அதை சரி பண்ணியும் வந்து குடுத்துருவேன். கஸ்டமர் புதுசா யாராவது வந்து ஸ்டிச் பண்ண வராங்க அப்படின்னாவே, நான் ஸ்டிச் பண்ணி தரேன். நீங்க போட்டு பாருங்க. சப்போஸ் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தது அப்படின்னாலும் நீங்க எடுத்துட்டு வாங்க. தாராளமா நான் வந்து பண்ணி தரேன். அப்படின்னு தான் நான் வந்து சொல்லி அனுப்புறது. அந்த கஸ்டமரும் பார்த்தீங்க அப்படின்னா, நான் போட்டு பார்க்குறப்ப ஏதாவது லூஸ் டைட் இருந்ததுன்னா எடுத்துட்டு வரலாமா அப்படின்னு கேட்டாங்க. வரலாமா அப்படின்னு வந்து அப்போ ஒரு சில இடத்துலலாம் பண்றது கிடையாது. இது வந்து அத கேட்கும்போதே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இல்லைங்க அது எதுவுமே பண்ண முடியாது. அது அவ்வளோதான் அந்த மாரி எல்லாமே சொல்லி தட்டி கழிக்கிறவங்களும் இருக்காங்க. இல்ல நீங்க தாராளமா வந்து போட்டு பார்த்துட்டு என்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலுமே பரவாயில்ல. நீங்க வந்து எடுத்துட்டு வாங்க சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் நான் வந்து சொன்னேன். நம்ம பேசுறதுலயே வந்து கஸ்டமர் நம்பி நமக்கு வந்து துணிய குடுக்கணும். அந்த அளவுக்கு நமக்கு பேச்சு திறமையும் வந்து இருக்கணும். என்னோட பேச்சு திறமை எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எங்க வீட்டுக்காரர்ட்ட இருந்து கத்துக்கிட்டது தான். கஸ்டமர்ட்ட எப்படி பேசணும், வளவளன்னு பேசக்கூடாது, எந்த அளவுக்கு பேசணும், நம்ம சொல்லிட்டு நம்மளோட வேலைய வந்து அடுத்து பார்க்கணும். அவங்க வந்து ஒரு சில டைம் வந்து தேவையில்லாம நம்மக்கிட்ட வந்து ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. அவங்களோட ஃபேமிலி ப்ராப்ளம் அந்த மாரி எல்லாம். அதெல்லாம் நம்ம எதுவுமே வந்து காதுல போட்டுக்கூடாது. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலைய வந்து பார்க்கணும். இதுதான் விஷயம், இதுதான் அமௌண்ட்டு, நம்மளோட ஸ்டிச்சிங்க்கு என்ன முக்கியமோ அத மட்டும் பேசணும். இது அளவுங்களா? இதுல வந்து ஏதாவது கரெக்ஷன் இருக்கா? இதுக்கு அமௌண்ட் எவ்வளோ ஆகுது? அந்த மாரி மட்டும் நம்ம வந்து பேசிட்டு எப்பயுமே முடிச்சுக்கிறது அப்படிங்கிறது கஸ்டமர்ட்ட அது வந்து ஒரு பரவாயில்லையான ஒரு விஷயம். ஒரு சு அ பொதுவான பேச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்க?" அந்த மாரி மட்டும் நம்ம வந்து பேசிக்கலாம். கஸ்டமர்ட்ட எப்படி ட்ரெஸ் வாங்கணும், எப்படி ட்ரெஸ் குடுக்கணும் அப்படிங்கிறது முதல் கொண்டு வந்து எங்க வீட்டுக்காரர் தான் வந்து எனக்கு வந்து சொன்னாரு. சொல்றதுமே வந்து ஒவ்வொரு ஸ்டெப்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எங்க ஹஸ்பண்ட் தான் வந்து எனக்கு சொல்றது. ஏன்னா, இப்போ நம்ம ஒரு கடை வச்சிருக்கோம் அப்படின்னா, அதுக்குண்டான மரியாதைய வந்து நம்ம குடுக்கணும். நான் வந்து ஒரு கஸ்டமருக்கு ஒரு ட்ரெஸ்ஸ வந்து அவங்க கையில வந்து இப்படி குடுத்துட்டேன். அவங்க உட்காந்துருக்கும்போது, "நீ என்ன இப்படி பழகுற? இப்படியெல்லாம் பழகவே கூடாது. நம்ம ட்ரெஸ்ஸ வந்து வேணும் அப்படின்னா டெலிவரி குடுக்கணும்னா எடுத்து டேபிள் மேல தான் வச்சிரணும். அவங்க உட்காந்துட்டுருக்காங்க. நீ வந்து நீ போய் அவங்க இருக்கிற இடத்துக்கு குடுத்துட்டு வர. அந்த மாரி பழக்கமெல்லாம் வச்சுக்க கூடாது. அவங்க எந்திரிச்சு வந்து வாங்கணும். அப்படி இருந்தா தான் ஒரு டைலருக்கு அழகா இருக்கும். ஒரு மதிப்பா இருக்கும்." அப்படிங்கிற மாரி. இவ்வளோதான் அமௌண்ட்டு. இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து இருக்குது. அதையும் நம்ம எல்லாமே வந்து பார்க்கணும். எங்க வீட்டுக்காருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நான் வந்து ப்ளவுஸ் கட்டிங்கும் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லிக் குடுத்துட்டுருக்கிறேன். ஏன்னா, அவங்களும் வந்து கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால நமக்கும் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ ஃபைனலா எல்லாமே வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. இன்னைக்கு இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணதுல எனக்கு ரொம்பவே ஹாப்பி. உங்களுக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.